ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும், கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் டாப் டே வச்சு கேட்டிருந்தீங்க. டாப் டேக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் ஜங்குக்கை வச்சு யோசிச்சேன்னா, ஸோ நான் டே வச்சு ட்ரை பண்ணாலும் அது வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ டாப் ஜங்குக். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினை தாண்டா காட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாரு. அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு ஜங்குக்கு ஜங்குக்கு அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு நடுப்புற நின்று கத்திட்டு இருக்க. இப்போ கிச்சன்ல இருந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா ஹே ஜிமின், என்ன வீட்டுக்கு நடுவில் நின்று கத்திட்டு இருக்க? இல்லை ஆண்டி, ஒரு விஷயமா ஜங்கு கிட்ட பேசணும். அதான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிக்க போனான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான், நீ உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஹாலில் உட்கார, இவங்க அப்படியே கிச்சனுக்கு நடந்து போகிறாங்க. கிச்சனில் போய் பார்த்தா ஒரு பர்சன் நல்லா பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சன் கிட்ட டே நீ என்ன பண்ண, போயிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிமின்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த வேலையை பார்க்குறேன். வேலை நான் ஏன் போகணும்? போய் குருடா. கண்டிப்பாக நான் தான் போய் ஆகணும். போடாடே. இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. அவன் வந்தால் உனக்கு என்ன? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீ ஒரு மாதிரி நர்வஸாக அந்த ஜூஸ்லாம் இருக்கிற அந்த இதுக்கு போகிறாரு. அவர் ஒரு கிளாஸ் எடுத்து ஜூஸ் அப்படியே ஊற்றிட்டு இருக்கா. பக்கத்தில் டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய அம்மா இன்னொரு கிளாஸை ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம டேக் முடிஞ்சது. ஐயோ, இவர் வருவார் போல், இவர் குடிப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பற்றி யோசிக்க, சரி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து இன்னொரு கிளாஸ் ஜூஸ் ஊற்றிட்டு அப்படியே அதை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் போகும்போதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆண்டவரே, மேலேருந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹாலுக்கு போகிறாரு. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் அந்த மிடில் ஆஃப் த வேல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்டாக மேலேருந்து ஜங்குக்கு ஒரு பிளாக் கலர் ஷர்ட்க்கு அப்படியே பட்டன் போட்டுட்டே கீழே இறங்குறாரு. நம்ம ஜங்குக்கு வரதை பார்த்ததும் நம்மகிட்டே அப்படியே அதே இடத்துல நின்றுடா. இப்போ ஒன்று கிச்சன்ல இருந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. சரி, மொத்தமாக கீழே வர்றதுக்குள்ளாட நம்ம போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட ஓடி போயிட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதில் வச்சுருங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ட்ரேவை டீப்பா மேலே வச்சுட்டு கொடுக்கணும்னு கிச்சனுக்கே ஓடி வரலான்னு பார்க்க, பட் சடனாக ஒரு வாய்ஸ், டே நில்லு, கூப்பிட்டாங்களே, எங்கவா, என்னது அது? ஜூஸ். அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கையில் எடுத்து கொடுக்காம இப்படிதான் வச்சுட்டு போவியா? இல்லை, நான் தாண்டா வைக்க சொன்னேன். ஓ சரி சரி, அதை இங்கே எடுத்து கொடுத்துட்டு போ. என்னங்க போ, அந்த ட்ரே எடுத்துட்டு போ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம டேவும் டக்குன்னு அந்த ட்ரேவை எடுத்துட்டு கொடுக்கணும் கிச்சனுக்குள்ள ஓடி போயிடுறாரு. இப்போ கிச்சனுக்குள்ள போனது நம்ம ஜங்கு கூட அம்மா அப்படி சிரிக்கிறாங்க சவுண்டு போடாம. இப்போ நம்ம டே தான், எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? இல்லை, ஜஸ்ட் ஜூஸை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளாடி இப்படி திட்டு வாங்குறியே, இவங்ககிட்ட நீ வாழ்க்கை ஃபுல்லாக சிறுபடி வாங்கணும்னு நினைச்சாதான் சிரிப்பாக வருது. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது. நான் இப்படி திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே சிரிக்கிறீங்க. எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. அவன் அப்படி என்ன பெருசாக கேட்டுப்பட்டான், நீ இப்படி திட்டு வாங்கிட்டு வர? நீ நான் என்ன பண்ணேன்? அவரை தான் கூப்பிட்டு வச்சு திட்டுறாரு. அவனுக்கு என்ன வேற வேலை இல்லையா? என்னை பார்த்தாலே அவர் திட்டுறதான் வேலையை வச்சிருக்காரு. சரி சரி பா, இந்த வேலையை பாதி பண்ண. வேற இல்லை, நீங்கள் போய் உட்காருங்க, நான் பார்த்துக்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் நம்ம ஜங்கு கூட அம்மாவை கொஞ்சம் அப்படியே விலக்கி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு உட்காந்து வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் வந்து ஜூஸை குடிச்சிட்டு கிளாஸ் அங்கே வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கூப்பிட்டு வெளியே கார் வரைக்கும் போயிடுறாரு. சரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பாக்கி, மேலே போயிட்டு ரூமை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அப்படியே அந்த பாத்திரங்களோட ஆப்ரான்லேயே வந்து கையை தொடச்சிட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கா. இவர் நேராக நம்ம ஜங்குடைய ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜங்கு ரூமில். இப்போ உடனே டக்குன்னு வீட்டுக்குள்ளே நம்ம ஜங்கு குடுக்குன்னு ஓடி வராரு. நம்ம ஜங்குடைய அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்குலாம் எப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குடைய அம்மா தான், டேய் என்னடா எப்படி ஓடி வர? இல்லைம்மா ஃபைலை மறந்து மேலே வச்சிட்டேன், ஜிம்மின் வெயிட் பண்ணுறான் அதனால தான். ஓ அப்படியா, சரி சரி. ஐயோ இந்த டீ வேறு மேலே போகிறானே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு கூட அம்மா தான் கீழே அப்படியே தலையில் வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. அங்கே ரூமில் காட்டுறாங்க நம்ம டீ வந்து அந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு டேபிள் மேலே வச்சுருப்பாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு கூட ஃபோட்டோ அதில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கிட்ட எடுத்து வச்சுட்டு, ஃபோட்டோவில் பார்க்க இவ்வளோ அழகா இவ்வளோ காமா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நேரில் பார்த்தா மட்டும் எதுக்கு இப்படி வல்லுன்னு குறைக்கிறீங்கன்னு தெரியலையே. உங்ககிட்ட நான் எப்படி பேசி பழகி உன்னை கட்டிட்டு போயிட்டு குடும்பம் நடத்தி பிள்ளையெல்லாம் பெற்று இதெல்லாம் நடக்காத போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு தொடச்சிட்டு நிற்க. இப்போ ஒன்று நம்ம ஜொகம் தான், என்ன திரும்ப வந்துட்டீங்க? ஃபைல் எடுக்க வந்தேன். ஓ இந்த ஃபைலா? அதுதான் கொடுங்க. பாய். என் ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்க? அது தூசி. இதோ பாருங்க இல்லை தூசி, அதான் துடைக்கலான்னு. ஓ துடைக்கிற பொருள் மேலே பேசிட்டே வர உனக்கு துடைக்கிற பழக்கம் இருக்கா? கேட்டுச்சா கேட்கலையான்னு கூட தெரியலையே, இப்படி பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன். ஓகே பாய். பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அமுச்சு விட்டுட்டு நம்ம டே அப்படியே டோரை சாத்திட்டு அப்படியே உள்ள ஒரு பெரும் மூச்சு விட நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. இப்போ அப்படியே போகிற வழியில் கிச்சன்லேருந்து அவங்க அம்மா டக்குன்னு ஓடி வந்துட்டு, ஜங்கு சொல்லுங்கம்மா என்னாச்சு? இல்லை இன்னைக்கு டே வீட்டுக்கு போகிறான். ஓ நைட்டு வர போகிறான். நீ கொஞ்சம் இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வர முடியுமா? ஏன் என்னாச்சு? இல்லை இந்த நேரத்தில் கேபெல்லாம் நம்ப முடியாது, அதுவும் நைட் டைம் வேறு. நீ இருந்தனா வெறும் 1.5 hours தானே, ஒரு ட்ராப் பண்ணிட்டு வந்துட மாட்டியா? அதான் கேட்கலாம்னு. இப்போ என்ன நைட் நான் சீக்கிரமாக வந்துட்டு அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். எத்தனை மணிக்கு கிளம்புறான்? ஒரு 7 o'clock கேப் புக் பண்ணுவேன்னு சொன்னான். நான் எதுவும் சொல்லலை அவன்கிட்ட. ஓகே அவங்ககிட்ட நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, சொன்னீங்கன்னா இல்லைடா கேபில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருப்பான். நான் ஒரு 7 மணிக்கு வந்துடுறேன். ஓகே ஜங்கு. சரிங்கம்மா பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே போயிட நம்ம ஜங்குடைய அம்மாவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அப்படியே பேக் பண்ணிவிட்டு கீழே அவங்க அத்தைக்கிட்ட, அதாவது நம்ம ஜங்குடைய அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
நம்ம டே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் நைட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. டக்குன்னு மெயின் டோர் ஓப்பன் ஆகிட்டு உள்ள ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜகுப் தான். இப்போ அப்படியே அவருடைய ஸ்லீவெல்லாம் அப்படியே மடிச்சு விட்டுட்டே அப்படியே உள்ளே என்ட்ராக. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் நைட்டில் ரொம்ப லேட்டாக வருவான், இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜகுக்குடைய அம்மா தான், ஹே ஜகு, என்னடா மணி என்ன 7 கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்ட? சொன்னீங்களா, அதான் வந்துட்டேன். ஓ, என்னடி, போன வாரம் நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும், என்னை ட்ராப் பண்ணணும்னு சொன்னேன், கூட நீயும் வாடான்னு சொன்ன, அதை மறந்துட்டல்ல நீ? அதை மறந்துட்டு இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்க எப்படி? அம்மா, அன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, ஸோ நான் ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன். இன்றைக்கி ஒர்க் ஆகலவா இல்லை, காலையில் ஜிம்மிலே பாதி முடிச்சிட்டோம், ஸோ அதனால அப்படியே கிளம்பிட்டேன். ஓ சரிப்பா, நீ அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா நம்ம டேவை கை காட்ட, நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, என்ன முடிக்கிற, வா. எங்க வீட்டுக்கு வரலையாடி? வீட்டுக்கு நீங்க ட்ராப் பண்ணுறேன்டா. என்னது ட்ராப்பா? 1.5 hours நினச்சி பார்த்தா கூட அவன் கூட இருக்க முடியாது. திட்டிக்கிட்டே இருப்பானே, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். டே, போகிறது சரியாக கிடையாது, இங்கே ரிஜெக்ட் பிளான் ரிஜெக்ட். இல்லை நான் வரல. ஏன்? நான் கேபுக்கு வந்துட்டேன், கேன்சல் பண்ணேன். இல்லை கிட்ட வந்துட்டாங்க, இதுக்கப்புறமேட்டு கேன்சல் பண்ணால் திட்டுவாங்க, அப்புறம் காசு வேஸ்ட் ஆகிடும். போயிட்டு போதுவா? போயிட்டு போதா? ஐயோ 1500, என்னால் அப்படி விட முடியாது. வர்றியா இல்லையா? இப்போ ஐயோ முடிக்கிறானே, விட மாட்டான் போல. வேற கேபை கேன்சல் பண்ண, அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்? நான் என்ன புக்கே பண்ணலாம். 1500 சொன்னேன், அது ரேட் தான் போட்டிருக்கு. ஓ, இங்கே பாருங்க. சரி, அதை இறக்கு, வா. வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த லக்கேஜ் எப்படி தூக்க முடியாமல் தூக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடியே போக, நம்ம ஜங்குக்கு அந்த லக்கேஜை வந்துட்டு கொண்டு போயிட்டு காரில் பின்னாடி அந்த பேசஞ்சர் சீட்டில் இருக்கும் இல்லையா, பின்னாடி உட்காருறது, அதில் கொண்டு போய் போட்டு விட்டுறாரு. இப்போ உடனே நம்ம டே முழிக்கிறாரு, என்னடா இது பின்னாடி சீட்டில் உட்காரலான்னு பார்த்தா இவன் பின்னாடி தூக்கி லக்கேஜை வச்சுட்டான், நம்ம அப்போ முன்னாடி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு காருக்குள்ளே உட்காந்துட்டு, என்ன வெளியவே மசம் நின்றுட்டு இருக்கா, உட்காருவா. இங்கேயே ஆரம்பிச்சிட்டானே இந்த வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது. நம்ம ஜங்கு கிட்ட நம்ம டே ஒரு வார்த்தை பேசல, ஏன்னா எது பேசினாலும் எதுனா ஒன்று குறுக்கால பேசி திட்டு வாங்குவார். அதனால ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்கு தான் போயிட்டே, ஒன்று கேட்கவா? என்ன வேற எது லவ் பண்ற? லவ்வா? ஆமாம். லவ் பண்ணுறியா? ஆமாம். யார் அந்த பையன்? என்ன திடீர்னு லவ் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம்? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓ, அவ்வளோ பெரிய ஆளாக? ஆமாம், ரொம்ப பெரிய ஆள். ஓ, எனக்கு அவனை தெரியுமா? தெரியுமே. ஓ, ஃபேமிலி மெம்பரா? ஆமாம். ஓ, ஏன் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். உனக்கு எவ்வளோ ஆச்சரியம்? இல்லை, எனக்கு தெரியாமல் எப்படி? உனக்கு தெரியாமனா எனக்கு புரியல. அது அது
இல்லை ஃபேமிலிக்கு தெரியாமல் எப்படின்னு? நீ ஃபேமிலிக்கு தெரியாமல் லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ணக்கூடாதா? யார் அந்த லக்கி பர்சன்? உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன ரிவெஞ்சா? வச்சுக்கலாம். ஓ அப்படின்ட்டு இப்போ நம்மகிட்ட அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு ஜன்னலில் பார்த்த மாதிரி இருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது, ரொம்ப அமைதியாக போகுது. இப்போ அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓரமாக நம்ம ஜக்குக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு டின்னர் வாங்கி தரா. நம்ம டே வந்து நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு அதை காதில் வச்சுட்டு, டே என்னடா அவன் இப்படி சொல்கிறான், நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படிடா அவன் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு யார்கிட்டயோ ஃபோனில் புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஒன்று அந்த சைட்லேருந்து, டே பறக்காதரா, எதுவும் இருக்காதுடா. ஏய் நான் கேட்குறேன், யாரையாவது லவ் பண்ணுறியான்னு? ஆமான்னு வாய்க்கு செம்ம சொல்கிறேன், எப்படிடா அவனுக்கு தைரியம் வந்துச்சு? டேய் எதனா விளையாடிட்டு இருப்பான்டா அவன், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இங்கே பாரு ஜெமின், எனக்கு செம்ம வெறியாகுது. டே நான் ஒரு விஷயம் கேட்குறேன். அவன் தான் கேட்டால திரும்ப, நீ வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொலை வேண்டியது இல்லைடா. ஏய் அவன் அவ்வளோ திமுறா சொல்கிறான், நான் ஒருத்தர் வேற ஒருத்தரும் லவ் பண்ணுறேன், அதுவும் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட போயிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? பைத்தியமாடா நீ? ஏய் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க, யார் எதுனா கேட்டியாடா நீ? யார் என்னன்னு விசாரிக்காம லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்போ அவன் என்ன திரும்ப நினைச்சிட்டு இருப்பான், நீ கம்மிட்டடுன்னு சொல்லிட்டு. நீ இப்போ லவ்வாக போய் சொன்னாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான், அவன் லவ் பண்ணலன்னு தான் சொல்லுவான். லூசுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கடா நீ. இப்போ என்ன பண்ணுறது? மயிரை நோட்டுறது. டேய் சரி என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாப்பிட்டுட்டு இருக்குது. ஓ பேசாம இந்த சாப்பாட்டில் ரிங்கெல்லாம் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்களே, அந்த குத்துறியா? நீ ஒரு லூசு குத்து மாதிரி பாக்குறா, பைத்தியக்காரா. சரி கூப்பிடாத, நான் யோசிக்கலாம். இது பாரு எனக்கு தெரியாது, இன்னைக்குள்ளே அவன்கிட்ட சொல்லி ஆகணும். அவங்ககிட்ட ஸ்டே பண்ணுறதா? ஏய் காலைல ஆஃபீஸ் இருக்குடா. அவன் முக்கியமா ஆஃபீஸ் முக்கியமா? ரெண்டுமே. காலைல ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன், நீ அவன்கிட்ட ஸ்டே பண்ணு. டேய் அவங்க வீட்டில் நான் என்னன்னு சொல்லிடா ஸ்டே பண்ணுவேன்? ஏய் உன் ரிலேஷன் தானேடா, என்னுடைய ரிலேஷன் தான். அப்புறம் என்ன, நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறேன், நாளைக்கு காலைல போகிற ரைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லு. நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நம்புறது என்னடா, இப்போ நீ வீட்டுக்கு போகிறோம்னா உண்மையே ஸ்டே பண்ண தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பண்ணணுமா? இன்னைக்குள்ள உனக்கு இந்த வேலை முடியுதுன்னா கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும். டேய் பேசாம நீ வரியா? என்னது நானா? ஆஃபீஸ் ஒர்க்கை இவங்கிட்ட கொடுத்துரு, நீங்கள் வா. டேய் லூஸ் மாதிரி பேசுகிறாதா, வாடா. இல்லைடா எனக்கு என்னமோ இந்த ஐடியா கரெக்டுன்னு தோணுது. நீ வந்தனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா. டேய் ப்ளீஸ் ஜிமின். ஜங்குக் சரி ட்ரை பண்ணுறியா? மயிறு மூக்கிலே குத்துவோம், மரியாதை வந்து சேர்றாளே பாரு. ஏய் என்னடா நீ பாட்டு வரணுமா? நான் வந்துதான் ஆகணும், என்ன மயத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்க? டேய் எப்பட்றா நீ இப்போ அவன் வீட்டுக்கு, அது உன் வீட்டிலேருந்து அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, என் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்டா அது. சரி நான் ஒரு வேலை பார்க்குறேன். என்ன? கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணிடவா? ஜங்குக்கு சொல்லு, பண்ணவா? பண்ணு. ஆனால் அவனாலாம் இல்லை, பக்கத்தில் பீச் இருக்கு, செம்ம ஸ்பாட்டு. எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கே நான் லவ்வை சொல்லி ஆகணும். நீ கிளம்பி வா. டேய் நீ லவ்வை சொல்கிறதுக்கு நான் ஏன்டா கிளம்பி வரணும்? வீட்டுக்கு வரவா? மயிறு செருப்பால் அடிப்பா, வாடா.
சரிடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிக்கும், நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த மொர பசங்க அப்படின்ற மாதிரிடா. நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவமான டைப் அப்படின்றதுனால நம்ம டே கிட்ட இறங்கி போகவே மாட்டார். எதாக இருந்தாலும் டே தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆள். இப்போ அவருக்கு என்னன்னா டே கமிட்டட் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அவன் கமிட் ஆகலாம், நான் லவ்வை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இத்தனை நாள் ரொம்ப கோவமாகவே இருந்து பழகி டக்குன்னு சாஃப்டாக வர மாட்டேங்குது நம்ம டே கிட்ட. சரி, அதனால தான் நம்ம ஜிமின் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி போராடிட்டு இருக்க. இப்போ அவர் பிளான் போட்ட மாதிரி நம்ம டே சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணும்னே இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு, கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இங்கேருந்து போக முடியாது, பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு பீச் இருக்குது, பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாரு. இப்போ இவர் அப்படியே ஸ்டே பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜிமினா ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எப்படியோ அந்த இடத்துல அப்படியே ரீச் ஆயிடுறாரு. வீட்டில் போட்டிருக்க அந்த நைட் ட்ரெஸ்ஸோட வந்துட்டு காரில் இறங்க. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா இப்படியும் வந்து இறங்குற, பின்ன எப்படி வர சொல்கிற, இப்படி இருந்தேன் இப்படி தான் வந்தேன், டேய் ஓ சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமினையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ், அதாவது இந்த அது பீச் பக்கத்துலேயே வந்து பார் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாருக்கு வந்து நம்ம டேவை ரூமில் விட்டுட்டு இவங்க அப்படியே போக நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காரு. நம்ம ஜங்குக்கையும் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க பாரில். இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான், இப்போது என்ன பண்ணணுன்னா உனக்கு லவ்வை வாயை திறந்து சொல்ல வர மாட்டேங்குது, அவனை எப்படியாவது சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணுற அதானே? ஆமாம், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிளான் கொடுத்தா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு அப்ளை பண்ணணும், உடனே ஓகே பண்ணணும். அவன் உடனே ஓகே பண்ணணுன்னா நான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தொங்க தான் செய்யணும். இல்லது இல்லை மச்சான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்டா. ஜங்குக்கு நீ வேணா அவன்கிட்ட மனசை விட்டு பேசண்டா. மனசை விட்டு பேசணுமா? எப்படி இந்த அடி மனசில் இருந்தா அந்த காடாத்து தான் எனக்கு வராது. பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறியாடா? இங்கேங்கடா பிஸ்னஸ் டீலிங் இருக்குது, வா போகலாம். எந்த வேலைக்கு வந்த, எந்த வேலைக்கு கூப்பிட்ட, நீ எந்த வேலைக்கு வர, அதுனா மட்டும் ஓடுறல, இது உனக்கு பண்ண தெரியாதா? இல்லை ஜங்குக், நீ எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க, இதில் மட்டும் வீக்காக இருக்க. ஆக்சுவலி இதுதான் பேஸ்மெண்ட். சரிடா, நான் இதில் வீக் தான், இப்போ என்ன பண்ணுறது? சரி, நீ எதுவும் அதிகமாக யோசிக்காத, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கையில் ஒரு விஸ்கி மட்டும் எடுத்துகிட்டு அந்த பார்லேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவர் ஒரு விஸ்கியை பிடிச்சிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி 6 கிளாஸ் கிட்ட குடிச்சு முடிச்சுட்டாரு. இப்போ இவர் நல்லா அப்படியே நிமிர்ந்து உட்கார முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி போதையில் டேபிளில் அப்படியே சாஞ்சு படுத்துட்டு இருக்க. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, இதுக்கிட்ட நான் ஐடியா சொல்லி இது போய் அதை அப்ளை பண்ணி இது எங்கே இருந்து ஓகே ஆகுறது, இவனை இப்போ ரூமுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அந்த பீச் ஓரமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த கிளாஸையும் எடுத்துகிட்டு அப்படி பீச் ஓரமாக வர. இப்போ ஒன்று நம்ம ஜிமினுக்கு செம ஷாக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம டே தான் அப்படியே அந்த பீச் ஓரமாக நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேவை பார்த்ததும், சிவன் எங்கே தனியாக நடந்து வந்துட்டு இருக்கான், இவனை பார்த்தா இதெல்லாம் சொல்கிறானே, அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே பிளானை போட்டு எப்படியும் நம்ம டே கிட்ட போயிட்டு, ஹே நீ டே தானே? நான் டே தான். நீங்கள் காலையில் வீட்டில் வந்துருந்தீங்கல்ல? ஆமாம். ஜங்குக்குடைய ஃப்ரெண்டா நீங்கள்? ஆமாம், கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன இந்த சைடில்? அது சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த பக்கம் வந்திருந்தேன், அதான். நீ என்ன இங்கே இருக்க? இல்லை
நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த வழியில் காரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதான் இந்த பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். வெளியே எங்கேயோ நடந்து வந்திருந்தாங்க, எங்கே வந்தாங்கன்னு தெரியல. அதான் அப்படியே தேடிட்டு வரும்போது பீச்சை பார்த்தேன். சரி ஒரு ஓரமாக நடந்துகிட்டே தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படிக்கா வந்தேன். ஓ, ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. இல்லை, நான் ஜங்குக்கு கமிட்டட்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஏன் கேட்குறா? நீங்கள் அவருடைய ஃப்ரெண்டுன்றனால நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு அவர் கூட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் எப்போ அவரை பார்த்தாலும் என்னை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா திட்டிகிட்டே இருப்பார். எந்த விஷயம் பண்ணாலும் எப்போவுமே திட்டுவார். ஆனால் எனக்கு அது ஹர்ட் ஆனது கிடையாது. லைக் நான் என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் எதுனா ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது, அப்படி தான் என்கிட்ட பேசியிருக்காரே தவிர ஒழுங்காக ஒரு நாள் உட்காந்து பேசினது கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல, அவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவர் கமிட்டட்னு சொன்னதும் மனசுக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. அட் த சேம் டைம் நம்ப வேணான்னு தோணுது. அதான் நீங்கள் அவருடைய ஃப்ரெண்டு தானே, அதனால தான் கேட்டேன். ஆமாம், அவன் லவ் பண்ணுறான். யார் அது? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவன் லவ் பண்ணுறான், அவ்வளோதான். இல்லை, எனக்கு உண்மையிலேயே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய விஷயத்தில் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பர்சன்ட்ட போய் அட்லீஸ்ட் நான் பேசவாது செய்வேன். அந்த பர்சன்ட்ட போய்ட்டு என்ன பேசுவீங்க? நான் சொல்வேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு தெரியும். அவர் என்னுடைய ஃபேமிலி பர்சன், என்னுடைய கசின் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விட்டு விலகி இருக்கீங்களா அப்படின்னு எதனாவது ஒன்று பேசி நான் ஜங்குக்கா என்கிட்ட கூப்பிட்டுப்பேன். அந்த பர்சன் ஜங்குக்கா ரொம்ப லவ் பண்ணுறாங்களே, அவ்வளோ சீக்கிரம் விட்டு தர மாட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஆமாம், கண்ணால் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஓ, அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா? க்ளோஸாக இருந்து பார்த்தது கிடையாது, பட் க்ளோஸாக இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஓ, நீங்கள் அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுலாம் சொல்ல முடியுமா? என் கூட வந்திருக்காங்க. அப்படியா? அவங்கள நான் பார்க்கலாமா? ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். நான் எதுவும் பேச விரும்பல அவங்கக்கிட்ட. ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு பார்க்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கூப்பிட்டு போயிட்டு பார்க்குறாரு, நம்மகிட்டே ஒரு மாதிரி இப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜிமின், அது அந்த பர்சன் தான். என்ன சொல்கிறீங்க? அதான் அவர் தான். ஆனால் உண்மை அதுதான் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டீ அப்படியே திருன்னு குளிக்கிறாரு. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஜிமின் கூட்டு வந்திருக்க பார் வந்து காலியாக இருக்குது. அந்த பாரில் நாலா பக்கமும் செவுரு ஃபுல்லாக வெறும் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரே பர்சன் நம்ம டே. அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம ஜிமின் வந்து அப்படியே காட்டி அந்த பர்சனை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு. இல்லை அவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று நம்ம டே, அதில் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. அதான் என்னையா? ஆமாம். என்ன லவ் பண்ணுறானா? ஆமாம். ஆனால் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, எதுவுமே பண்ணலை. நீயும் தான் அவனை லவ் பண்ணுற, நீ எதனா சொன்னியா?
இல்லை அவர் திட்டிடுவாரோ கோபப்பட்டுருவாரோன்னா அதேதான் அவனுக்கும். நீ ரிஜெக்ட் பண்ணுறியோ அப்படின்ற ஒரு பயம். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட கோவமாக இருந்தே பழகிட்டான். திடீர்னு அவங்ககிட்ட பாசமாக பழகுறான், நீ அவன் கூட பிஹேவ் பண்ணுவியோன்னு பயப்படுறான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறாரா? நான் அவரை ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? நீ இப்படியே போயிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டனா கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லுவான். அதே நான் கேட்கணும், அவர் தானே கேட்கணும். அவர் தான் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை, நீயும் கேட்கலாம். இப்போ எங்க அவரு அந்த பரதேசி அவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுச்சு. நான் யாரு கூடயும் வரல, அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் ஐடியா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்ல இருந்து குடிச்சிட்டு இருக்கான் பாரு, அங்கே பாரு. என்ன மடி ஆயிட்டாரு? ஐயோ, இன்னைக்கு நைட்டு பேசலான்னு நினச்சேன் அவர் கூட. இவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா பேச முடியாது போல. நீ இதை காலையில் ஹேண்டில் பண்ணிக்கோ. இப்போ அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறீங்களா இந்த நேரத்துலையா? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், நீ அவனை கூப்பிட்டு போ. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜிமினையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்கு கிட்ட போக, நம்ம ஜங்குக்கு அப்படியே போதையில் நம்ம ஜிமினை பார்த்ததோ, டே ஐடியா யோசிச்சியாடா? யோசிச்சேன்டா. என்ன ஐடியா சொல்லு? நான் சொல்லணும் டே ஓகே சொல்லணும். டே தானே ஓகே சொல்லுவோம். வா மேலே நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கா? ரூமுக்கு போனால் நான் அவங்ககிட்ட பேசணுமே, அவங்ககிட்ட எனக்கு பேசவே வர மாட்டேங்குதுடா. டேய் நீ எதுவும் பேச வேண்டாம், தூங்க போதும். ஐடியா, அந்த ஐடியா கருமத்தை காலில் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே கைத்தாங்களாக கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ரூமுக்கே போயிடா. போனதும் அப்படியே பெட்டில் டொப்புன்னு தூக்கி போடுறாங்க நம்ம ஜங்குக்கா. அவர் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்க நம்ம ஜிமின் தான் சரி நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்புறாரு. இப்போ உடனே நடந்து வராரு, அப்படியே துள்ளி குதிச்சு அழகா அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட வந்து, ஆஹா என்ன லவ் பண்றியா நீ? ஆனா நடிக்கிறல்ல, உனக்கு இருக்குடி மாமி. ஆனா நானே வந்து சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு குழப்ப கூடியும் என்கிட்ட பாசமாகவே இருக்க மாட்டேன். அதனால நீ வந்து சொல்லு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அவரும் பெட்டில் அப்படியே நல்லா நம்ம ஜங்குக்கை ஒழுங்காக போற்றி விட்டுட்டு அவரும் அப்படியே நல்லா போத்திட்டு படுத்துட்டுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, மிட் நைட் ஆகுது, கிட்டத்தட்ட 2 o'clock. நம்ம ஜங்குக்கு லைட்டாக முழி போடுறதா இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை கசக்கி அப்படியே எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம டே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்ததும், என்ன இவ்வளோ க்ளோஸ் ஆந்து படுத்திருக்கான், ஷிமன் போயிட்டானா? ஐயோ ஒரு குடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தலை மேலே கை வச்சிட்டு இருக்க. இப்போ ஒன்று நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கா. அந்த நிலா வெளிச்சம் ஜன்னல் வழியா நம்ம டேவுடைய ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அப்படியே அவருடைய முடியெல்லாம் அப்படியே காற்றுல பறந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே தேவதை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் இன்ச் பை இன்ச் அப்படியே பொறுமையாக கவனிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவர் நெத்தி முடிய அப்படியே லைட்டாக வலிக்கி விட்டுட்டு நெத்தியில் ஒரு சாஃப்டாக கிஸ் கொடுக்க, கிஸ்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஷீட்டு எழுந்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடப்பாகுது. நம்ம டே எழுச்சிக்கல அப்படின்றதும் ஒரு மாதிரி டே காம் ஆகிட்டு இப்போ அப்படியே அவரே ஓப்பனா மனசுக்குள்ளே பேசாமல் ஓப்பனா வாயை திறந்து, டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல,
அவங்ககிட்ட கோவமாக இருந்து பழகிட்டேன். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்ககிட்ட இப்படி சொல்கிறது. ஆனால் அப்பயும் நீ முடிச்சிடல, தூங்கிட்டுருக்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இந்த அழகை ரசிக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்கணும், வேறு யாருக்கும் கிடையாது. I'm sincerely in love with you. I love you so much. ஆனால் இது எப்போ நேரில் சொல்ல போகிறேன்னு தெரியல. நீ நேர்லலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏய், தூங்கலையா நீ? நீ முத்தம் கொடுக்கும்போது எழுந்திரிச்சிட்ட. ஓ, அப்போ நடிச்சிருக்க என்கிட்ட. இங்கே பாரு, திரும்பியும் பிரச்சனை ஆரம்பிக்காதா? நான் என்ன பிரச்சனை ஆரம்பித்தேன்? இந்த பாரு, இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுற நீ. இப்போ என்ன உனக்கு? நீ இப்போ இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். நான் ஏஞ்சிக்காமல் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அதை என்ன பண்ணணும்? நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படிக்கா திரும்பி படுக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே பேக் ஹேக் பண்ணிட்டு அவருடைய காதுகிட்ட போயிட்டு, டே ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே அவ்வளோ லேட்டாக சொல்கிறேன். அது என்ன உனக்கு முன்னாடிலேருந்தே பிடிக்கும் தானே? ஆமாம். அப்புறம் ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க? அது திட்டணும் இல்லை, அப்படியாவது உங்ககிட்ட பேச முடியும் தான். அப்போனா வேணும்னே நீ நடிச்சிருக்க. நீ நடிக்கலையா? நான் நடிக்கல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கப்பா. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு நம்ம டே மேலே அப்படியே ஹோவராக நம்ம டேக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. இவ்வளோ க்ளோஸில், இவ்வளோ டாப்பில் நம்ம ஜங்குக்கு அவர் பார்த்ததே கிடையாது. இப்போ அப்படியே அவ்வளோ க்ளோஸாக இருக்க நம்ம டேவோடைய ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே அப்படியே பேலன்ஸாக வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான். ஓகே, ஒரே ஒரு வாட்டி என்ன ஒரே ஒரு வாட்டி இல்லை, இந்த கையை கொஞ்சம் எடுத்தானா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ உடனே சரின்ட்டு நம்ம டே கையை டபுக்குன்னு எடுத்துட்டு நம்ம ஜங்குக்குடைய நெக்கை சுற்றி போட்டுட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருடைய பாடியை அப்படியே லைட்டாக லோவாக அப்படியே இறக்கிட்டு நம்ம டேவுடைய லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்க. நம்ம டேவும் அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 5 minutes அப்படியே ப்ரீத் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஒரு மாதிரி மூச்சு நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே லஸ்டி ஐஸோடு பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், என்ன ஒரு மாதிரி பார்க்குற? தெரியலையே, என்னென்னமோ ஃபீல் ஆகுது. உனக்கு எல்லாம் ஃபீல் ஆகும். சரி, நீ தலை தூங்கலாமா? ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சிடலாமே. என்னது முடிக்க போறியா? அடே, என்னடா பேசுற? அது என்ன, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய நெக்கை அப்படியே லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அவருடைய காலர் போனில் அப்படியே வெட் கிசஸ் கொடுத்துட்டு அதில் அப்படியே ஒரு மார்க் கொடுக்க நம்ம டேக்கு அப்படியே லைட்டாக வலிக்குது. ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அதை தாங்கிக்கிறாரு. இப்போ அப்படியே அது மேலே ஒரு கிஸ்ஸையும் கொடுத்துட்டு நெக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான், என்ன ஒன்றும் இல்லை, என்னமோ பண்ணணும்னு ஒன்றும் இல்லை அப்படியே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே அழகாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டாரு.
டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை கூப்பிட்டு நேராக அவருடைய வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ண நம்ம டேவுடைய அம்மா அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வச்சு நல்லா பேசிகிட்டு இருக்கா. நம்ம டீ டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்துட்டு அவங்க அம்மாட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அம்மா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன், நான் அங்கே அத்தை கூட ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், டேய் நைட் எங்கடா போனா? ஷக்கு கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எங்க? ஹோட்டலில். ஏன்? கதை கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேனே. நீ கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா, அவன் என்னடா இன்ஜின் ப்ராப்ளம்னு சொல்கிறான். என்ன நடக்குதுங்க? அது ஏதோ ப்ராப்ளம், அவ்வளோதான். வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகல, உங்கள் 2 பேருக்கும் எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்கு போலையே. என்னம்மா பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவா? ஆமாம். ஓ, அப்போ ஹோட்டலில் நிறைய கொசு பறக்குதோ? என்னம்மா பேசுறீங்க? இல்லைடா, கழுத்தை அப்படி மடிச்சு வச்சிருக்கு. என்ன கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே டக்குன்னு நம்மள்கிட்ட வந்து ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்குடா. அதில் அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸ் வந்து அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் போயிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா காலர் போனில் வந்து ஒரு ஹிக்கி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், கொசு வீட்டுக்கு வந்துருச்சு போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய லிப்ஸை பைட் பண்ணிட்டு அப்படியே இன்னசென்ட்டாக அப்படியே பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ ஒன்று நம்ம டே ஒரு மாதிரி நர்வஸா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொசு தான் கடிச்சிருக்கோம், கொஞ்சம் பெரிய சைஸ் கொசுவை பிடிச்சி போல், அடிக்க முடியல அதை. தெரியுதுடா அந்த கொசு சைஸ் என்ன இருக்கும், வயசு என்ன இருக்கும்ன்ட்டு. எனிவேஸ் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும். பட் மேரேஜ்க்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணல? இல்லை 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 இல்லை, இதோட ஸ்டாப் ஆகிடுங்க. இதுக்கப்புறமேட்டு மகன் 2 பேரும் ரூமுக்கு ஒதுங்குறத பார்த்து, அம்மா நீங்கள் லவ்வுக்கு ஒத்துக்கினதே போதும். டெய்லி நீ அவனை லவ் பண்ணுறன்னு ஊருக்கே தெரியும்டா, அவன் ஒருத்தனை தவிர. என்னம்மா சொல்கிற? நீ ஏன் போய் தானே அத்தைகிட்ட சொன்ன ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு? அத்தை அன்னைக்கே கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா நான் 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 ஒரு 4 months முன்னாடியே சொல்லியிருப்பேன்மா. 4 months முன்னாடியே எனக்கு தெரியும். அப்போ நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் போதுலாம் நீ ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஜங்குக்கு ஓகேவா? அப்போ நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல, நம்ம டேக்கு யாரை ஹக் பண்ணுறதுன்னு தெரியல. சந்தோஷத்தில் போய் லவ்வரை ஹக் பண்ணுறதா, இல்லைன்னா பெர்மிஷன் கொடுத்தா அம்மா போய் ஹக் பண்ணுறதான்னு தெரியல. ஒரு மாதிரி அப்படியே சமைச்சு போயிட்டு நடுவில் நின்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்போ உடனே டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு கண்ணத்துலேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு குடும்பம் ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை கோத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம டே ஜங்குக் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பேருக்கும் அப்படியே மேரேஜ் ஆகும், ஃபேமிலிக்குள்ளே பேசி அப்படியே ஒரு அழகான ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை சொல்லனா, கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எங்கேயும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கு ஸ்பெஷல் எபிசோட் கண்டிப்பாக கேட்பீங்க எனக்கு தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மற்ற வீடியோஸ்க்கும் வந்து ஸ்பெஷல் எபிசோட் போட வேண்டியது இருக்குது. யோசிக்கிறேன்டா, ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் வீடியோவும் வருது. நானும் சின்ஸ் 1894 வேறு அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரீட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோட்லாம் அடுத்தடுத்து கொடுக்குறேன்.
இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக நம்ம டாப் டே குக்கர்ஸ்க்காக தான் இருக்கும். ஓகேவா? ஓகேடா, பாய் பாய். ஐ லவ் யூ ஆல். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. ஓகே ஓகேடா, நான் வைக்கிறேன். நான் போகிறேன். பாய் பாய்.